அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க, அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போட, எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம, பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம். ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு 2 ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும், கேப்டன் அளவுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டாரு கேப்டன் அவர்கள். இதுக்கு எங்களுக்கு செட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டண முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து இது தராதரம் பார்க்காம பழகியிருக்காரு. இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பாரு, கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாரு, அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி 1/2 hourல எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த 1/2 hourல ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும்? ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க? அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆற்றிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் 2 பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே நன்றி. சுதீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. நன்றி. விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மச்சக்கரன்னு ஒரு படம், அது நான் கோ டைரக்டரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான். நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் வந்து ஒரு மாதிரி ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொன்னாப்பில் நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொன்னால், நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணுறிய, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை போனேன். நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிடுச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது.
ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூரியன் வச்சு சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சாரோட நிறைய மரியாதை வானத்தை போல பண்ணியிருக்கேன். சிவா சாருடைய ப்ரொடக்ஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரவனில் உட்காருவாங்க இப்போல்லாம். ஆனால் அவர் கேரவனில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும். அவரே பிடிச்சிக்கிட்டு போ அப்படி உட்காந்துருப்பார். ஒரு ஸ்டூலில் நிமிர்ந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடுப்பு வலிக்கும். பார்த்தா கூட்டம் சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகுன்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். ஏன்னா அந்த அன்பு. அதே மாதிரி ஷாட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்கள்ட்ட என்ன விசாரித்து எந்த ரசிகர் பண்ணுற என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சிருவார். அப்படி ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் இதுதான். கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு. எதுக்கு வரேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம். இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிங்க நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் அதனால் வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க, அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரும் உன்னை போட தயங்குவாங்க. அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழிலை கெடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொன்ன நல்ல மனிதர். அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். இமயம் போல் பாராட்டலாம். அதனால தான் வானத்தை போல ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அண்ணே இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே நேராக ஆரம்பிச்சுக்கணும், என்ன வேணாம் இது வாப்பார். அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கெல்லாம். இந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன், மற்றவங்களாம் ஊடகமாக பதில் சொல்லுவாங்க, இல்லை சூசகமாக. இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன், இவர் தேவராஜ் என்ன கோத்து விட பார்க்குறியா நீ, ஜாகிரதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். அண்ணே என்னென்ன இப்படி கேட்குறீங்க. அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தை நினைவேந்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல் தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சார் சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறு கிடச்சிது இல்லையா. அதனால் பூச்சிமுருகன் ஐயா அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எளியவர்கள் மனதிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆரம்பித்த விஷயம் எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போவும் நம்ம கோயம்பேடு அவருடைய நினைவிடத்துக்கு போகும்போது இப்போவும் யாராவது அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய கொள்கையை எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லலாம். இப்பொழுது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் கேப்டன் அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார்கள். நமது தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் இப்பொழுது பேசுவார்.